இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் இன்னைக்கு ஒன்றும் அவ்வளவு சுவாரஸ்யமான விஷயங்களே இல்லை அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. இன்னைக்கு சட்டமன்ற கூட்டத்தொடரில் நடந்த விஷயங்களை பற்றி விவாதிக்க வேண்டிய பல முக்கியமான தகவல்கள் இருக்கு. குறிப்பாக அந்த டீலிமிட்டேஷன் வாட் இஸ் டீலிமிட்டேஷன், வாட் இஸ் ஃபேர் டீலிமிட்டேஷன், திமுக சொல்ற ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது என்ன, நோ டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொல்றாங்கனாக்கா அது என்ன, டீலிமிட்டேஷன்னா என்ன அப்படிங்கிறது பல பேர் குழப்பத்தில் இருக்கிறீங்க. அப்போ திமுகவினுடைய சொல்கிற ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறது என்ன, இதெல்லாம் பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் குறித்து இன்றைக்கி நம்ம ரொம்ப தெளிவாக பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைய சட்டமன்ற கூட்டத்தொடரில் கொத்து புரோட்டா வாங்கிய நபர்கள் வரிசையில் வழக்கம் போல் ஆதவர்ஜுனா அவர்கள், வழக்கம் போல் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் ஐயா ராஜ்மோகன் அவர்கள், வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்கள், அப்புறம் எங்கள் அண்ணன் மரியாதைக்குரிய மாண்புமிகு அமைச்சர் வன்னியரசு அவர்களும் இருக்கிறார் என்பதை ஆழ்ந்த வருத்தத்துடன் நான் தெரிவிச்சுக்கிறேன். இதை மட்டும் எங்கள் அண்ணன் வன்னியரசு பேரை மட்டும் ஆழ்ந்த வருத்தத்துடன் நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போ கொத்து பரோட்டா போட்ட நபர்கள் யாருனாக்கா வழக்கம் போல் எங்கள் ஐயா ஓபிஎஸ். எங்கள் ஐயா ஓபிஎஸ் இந்த அளவு கொத்து பரோட்டா போடுவாப்புல நம்ம தெரியவே தெரியல. உண்மையிலேயே அவர் தேனியின் தோனி தான் போல் இருக்கு. ஆள் அடிச்சாருனாக்க 6 தான் அடிக்கிறாப்புல. அப்போ அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் போட்ட கொத்து பரோட்டா, அப்புறம் நம்ம எல்ஓபி அவர்கள் போட்ட கொத்து பரோட்டா, இவங்கெல்லாம் கொத்து பரோட்டா போட்டவர் லிஸ்ட்லையும் கொத்து பரோட்டா வாங்கினவர் லிஸ்ட்லையும் அவங்க இருக்காங்க. இன்னைக்கு என்னென்ன கொத்து பரோட்டாக்கள் போடப்பட்டது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். அண்ணன் தங்கம் தென்னரசனுக்கு தெரியும், ஏன் எங்களுடைய நிதியமைச்சர் அந்த தெரியும். நம்ம ₹1 கொடுத்தா நமக்கு ₹40 திருப்பி கொடுக்குறாங்க. ஏன்? நமக்கான அதிகாரம் கிடையாது. ஓகே, 29 பைசா 29 பைசா வரும், ஒன்றும் இல்லை. அதாவது நம்ம ₹1 கொடுத்தோம்னாக்கா யூனியன் கவர்மெண்ட்டுக்கு நமக்கு திரும்ப யூனியன் கவர்மெண்ட் தவிர 29 பைசா தான். பாக்கி 79 பைசா மணிக்கு 71 பைசா எங்கே போகுதுனாக்கா பீகார், உத்தரப்பிரதேசம் இந்த மாநிலங்களுக்கு அந்த 71 பைசாங்கிறது போகுது. அப்போ அந்த உத்தரப்பிரதேசம் ₹1 கொடுத்துச்சுனாக்கா திரும்ப அவங்களுக்கு ₹2 கொடுக்குறாங்க. அதே மாதிரி பீகார் ₹1 கொடுத்துச்சுனாக்கா ₹1.5 மேலே அவங்களுக்கு கொடுக்குறாங்க. மற்ற மாநிலங்களுக்கு இதே மாதிரி வடக்க உள்ள அந்த ஹிந்தி பெல்ட்டில் உள்ள மாநிலங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ₹1 கொடுத்தா ₹1 விட அதிகமாக யூனியன் கவர்மெண்ட் கொடுக்குது. ஆனால் தமிழ்நாடு உள்ளிட்ட இந்த தென் மாநிலங்கள் இருக்குது பார்த்தீங்கன்னா, குறிப்பாக தமிழ்நாடு நம்ம ₹1 கொடுத்தோம்னாக்கா நம்ம திரும்ப கொடுக்குறது வெறும் 29 பைசா தான். இதான் சூழல். இதை போன திமுக கவர்மெண்ட்டில் ஐயா தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டமன்றத்திலே பேசியிருக்காரு. இது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க பெரிய பேசு பொருளாகவே ஆயிடுச்சு. தமிழ்நாடு முழுக்க நிறைய இடங்களில் போர்டே வச்சுருந்தாங்க. ₹1 29 பைசா அப்படிங்கிறத வச்சு மக்கள் மத்தியில் அதை கொண்டு போய் சேர்த்தாங்க. நாம் எப்படி பாதிக்கப்படுறோம் பாருங்கள், ஒன்றிய பிஜேபி அரசுனால நம்ம ₹1 கொடுத்தோம்னா 29 பைசா தர்றாங்க. இப்போ நம்ம மாற்றான் தாயின் மகனாக பிஜேபி பார்க்குதா? அப்போ அந்த ஹிந்தி பெல்ட்டில் இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேசம், பீகார் இப்படியாப்பட்ட அவங்களுக்கு சாதகமான மாநிலங்களுக்கு பாருங்கள், ₹1 கொடுத்தா ₹2, ₹2,000, ₹3, ₹1.25 கொடுக்குறாங்க அப்படிங்கிற பரப்புரை கொண்டு சேர்த்தாங்க. அப்போ தமிழ்நாடு முழுக்க ஒன்றும் இல்லைங்க. எங்கள் அம்மா 6வது வரைக்கும் தாங்க படிச்சிருக்கு. நீங்கள் எங்கள் அம்மா ஊரில் தான் இருக்காங்கன்னு வச்சுங்களேன். நீங்கள் எங்கள் அம்மாட்ட போயிட்டு இந்த ₹1 கொடுத்தா எவ்வளோ அங்கே திருப்பி கொடுக்குன்னு கேட்டிங்கனாக்கா 29 பைசா தெரிஞ்சு எங்கள் அம்மா கரெக்டாக சொல்லிடும். ரொம்ப பெருசிய அரசியல் புரிதலாம் எங்கள் அம்மா கிடையாது. இந்த யூடியூப்பில் உள்ள வீடியோஸ் பார்ப்பாங்க, அப்புறம் டிவியில் உள்ள நியூஸ் பார்ப்பாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு இந்த விஷயம் போய் சேர்ந்துருக்கு. எங்கள் ஊர் கடைக்கோடியில் உள்ள ஒரு ஊர். அது எப்படின்னாக்கா நம்ம ஐயா பாரதி ராஜா அவர்கள் படத்தில் ஒரு பின்தங்கிய ஒரு ஊர் காமிப்பாங்கல்ல, அதை அந்த கிழக்கே போகும் ரயில் இன்னும் பழைய படங்களில் பார்த்தீங்கன்னாக்கா பின்தங்கிய ஊர்னு ஒரு ஊரை காமிப்பாங்கல்ல, அதை இப்போ இந்த காலகட்டத்தில் வச்சிங்கனாக்கா அதுலேருந்து ஒரு 30 வருஷம் பின்தங்கிய ஊர் தான் எங்கள் ஊர். அப்படியாப்பட்ட ஊரில் எங்கள் அம்மாவுக்கே தெரியும் ₹1 கொடுத்தோம்னாக்கா 29 பைசா திருப்பி தருதுங்கிறது. இவர் யாருனாக்கா அமைச்சராமா, இவர் கட்சியில் முக்கிய பொறுப்பாளராமா. இவரை நம்பி உங்கள் மாமனார் பல கோடி நம்பி எப்படி கொடுத்தாங்கன்னு நமக்கு தெரியல. நம்ம கவுண்டமணின்னு ஒரு படத்தில் சொல்லுவார், அந்த ஒரு வீட்டில் குடியிருப்பார். அப்போ என்ன பண்ணுவாப்புல, அந்த வீட்டு ஓனர் வாடகை வாங்க வருவாப்புல. அப்போ அந்த ஃபோனு ஒயர் இல்லாத ஃபோன் இருக்கும், ஒரு செட்டு ஃபோனு, டம்மி ஃபோன். அந்த ஃபோன் எடுத்து யாருக்கோ மினிஸ்ட்ரிக்கு பேசுகிற மாதிரி பேசுவாப்புல. பேசிட்டு இருக்கும்போது அந்த ஓனர் கிளம்பிடுவாப்புல. அப்புறம் ஒய்ஃபு கேட்பாங்க, என்னங்க இப்படி அவர் காசை நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு சொல்லிட்டு. அவனெலாம் காசு இருக்கக்கூடாது எவ்வளோ ஏங்க சொல்கிறீங்க பாரு, இது இந்த ஃபோனுக்கு ஒயரே இல்லை, இது ஃபோன் பேசுகிறேன், அவன் ஃபோனை நம்பி போயிட்டுருக்கான், இவன்லாம் காசு இருந்தால் அந்த காசுக்கு என்ன மரியாதை, அந்த காசை எப்படி காப்பாற்றுவான் அப்படின்னு பாருல. அந்த மாதிரி மாமனார் எப்படி இத்தனை கோடியை தூக்கி கொடுத்தான்னு தெரில. ஆள் ஒசரமாக இருக்காப்புல அப்படிங்கிறதுக்காக, வாட்ட சட்டமாக இருக்கிறாப்புல அப்படிங்கிறத தூக்கி கொடுத்தா நமக்கு தெரில. என்னென்னா ₹1 கொடுத்தா 29 பைசா வரும் அப்படிங்கிறது 6ஆம் வகுப்பு படித்த எங்கள் அம்மாவுக்கே தெரியுதுனாக்கா, தண்டி வளர்ந்து கிடைக்கிறீங்களே அமைச்சர் அவர்களே, கட்சியுடைய முக்கிய பொறுப்பாளர் அவர்களே, ₹1 கொடுத்தா 29 பைசா திரும்ப வருங்க கூட தெரியலையா அவங்களுக்கு? இப்போ இல்லைங்க, அவர் வழக்கமாக ஒரு 5-6 கூழாங்கல்ல வாயில் போட்டு பேசுகிற மாதிரி தான் பேசுவாப்புல. இல்லைனாக்கா ஏதோ கூலிப்பு வாயில் வச்சு பேசுகிற மாதிரி தான் பேசுவாப்புல. அவர் ஹன்ஸை நல்லா புதைச்சி வச்சுட்டு பேசுகிற மாதிரி தான் பேசுவாப்புல. அதனால் அவசரத்தில் அவருக்கு வாய் குளறிடுச்சுங்க. கொலன்னு வாய் இருக்கிறதுனால அந்த வாய் குளறி போய்
அவர் பதட்டத்தில் மாற்றி சொல்லிட்டாருங்க. எனக்கு ஒன்று புரியவே இல்லைங்க. இப்படி இந்த பதிலை தூக்கிட்டு வரவங்களுக்கு 29 நீ எப்படி தப்பாக சொன்னாலுமே 40 ரூபான்னு வராதுங்க. ஏங்க 29 தப்பாக சொன்னால் எப்படிங்க 40 ரூபான்னு வரும்? 29 பைசாவை வேணா 29 ரூபான்னு மாற்றி சொல்லலாம். அப்படி இல்லைனாக்கா 29 பைசாவை 92 பைசான்னு சொல்லலாம். அல்லது 29 பைசாவை 92 ரூபா, அந்த 29 பெரட்டி போட்டு ரூபான்னு கூட அப்படி கூட வச்சுக்கலாம். அப்படி இல்லைனாக்கா 29 வேற என்னன்னு சொல்லலாம், ஒரு 69 69 ரைமிங்கில் அப்படி வேணா மாற்றி சொல்லலாம், பைசா ரூபான்னு சொல்லலாம். 29 நீங்கள் எப்படி மாற்றி சொன்னாலுமே 40 ரூபான்னு சொல்லவே முடியாதுயா. 40 ரூபான்னு சொல்லவே முடியாது. எப்படி 29 ஏங்க யோசிச்சு பாருங்க. இப்படியாப்பட்ட ஒரு ஒரு எப்படி ஒரு ஒரு தகவல் பிழையான ஒரு முட்டாள்தனமான ஒரு தகவலை ஏங்க ராகுல் காந்தி கூட பேச மாட்டாப்லங்க. அதை இப்படியாப்பட்ட ஒரு தகவலை காங்கிரஸ்காரன் கூட சொல்ல மாட்டான்னு வச்சுங்களேன். பைக்கா கூட இப்படி ஒரு தகவலை சொல்ல மாட்டாப்புல. இப்படி ஒரு ஒரு முட்டாள்தனமான ஒரு தகவல் வைங்களேன். அப்படியாப்பட்ட ஒரு தகவலை தாவேக்காங்கிற ஆளுங்கட்சியினுடைய முக்கிய நிர்வாகி இவர் அமைச்சர் இன்னும் கூடுதல் பொறுப்பு வரை போட்டிருக்காங்க. 1 ரூபா கொடுத்தாங்க. நான் அது ரொம்ப திமுககாரன் உடனே அவன் மாற்றி சொல்கிறாங்கனாக்கா அது குறிப்பில் ஏறும். 40 ரூபா இல்லையா, 29 பைசா 29 பைசான்னு இது 29 பைசா போகிற பக்கில் 29 பைசான்னு சொல்கிறாப்பிள்ளையா. கர்மம், இவரை நம்பி இத்தனை பொறுப்புகள் கொடுத்துருக்காங்கன்னா என்ன லட்சணத்தில் தமிழ்நாடு விளங்கும் அப்படிங்கிறது நீங்கள் முடிவு பண்ணீங்க. அனைவருக்கும் சூரியனால் வேர்த்தது, நீங்கள் வந்த பிறகு சூரியனுக்கே வேர்த்தது. அவருடைய பதிலுரையில் முடிவுரையில் சூரியனுக்கே வேர்த்தது என்ற கருத்தை இங்கே சொல்லியிருக்கார். இதுவரை யாருமே நெருங்க முடியாத நிலையில் தான் சூரியன் இருக்கிறார் என்பதை எத்தனையோ விஞ்ஞானிகள் முயற்சியும் அங்கே ஏவுகணைகளை செலுத்த முடியவில்லை என்பதையும் நான் இங்கே சுட்டிக்காட்டி அமைகிறேன். ஐயா அதான் தேனியின் தோனி அப்படிங்கிறது ஐயா நிரூபிச்சிருக்கிறாப்புல. அது பேசும்போது அதாவது சூரியனை வந்து எல்லாருக்கும் வேர்க்கும், ஆனால் சூரியனையே வெறுக்க வச்சது நீங்கள் தான் தலைவா அப்படின்னு பேசியிருக்காப்புல நம்ம வேளாண் துறை அமைச்சர் வினோத் அவர்கள். அதுக்கு தான் நம்ம அண்ணன் ஓபிஎஸ் நாங்கள் கவுண்டர் கொடுக்கும்பொழுது, இல்லைப்பா ஊரில் உள்ள எல்லா விஞ்ஞானிகளும் என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணே நீங்கள் சொல்கிறது ரைட்டு தான், விஞ்ஞானிகள் அறிவியல் இதெல்லாம் பேசுகிறீங்க, எல்லாம் கரெக்டாக பேசுகிறீங்கன்னா யார்கிட்ட பேசணும்னு தெரியல உங்களுக்கு, இதெல்லாம் பேசி அவங்களுக்கு புரியவா போகுது. நீங்கள் ஒன்றும் இல்லை ஐயா ஓபிஎஸ் அவர்கள் அதிமுகவில் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது ஏந்திரிச்ச உடனேயே மாண்புமிகு இதய தெய்வம் அது இதுன்னு ஒரு 5 நிமிஷம் ட்ராவல் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் மேட்ருக்குள்ளே வருவாங்க. ஆனால் இப்போ பாருங்கள் திமுகவில் அண்ணன் இருக்கும் பொழுது அதெல்லாம் சொல்ல நேரடியாக ஏந்திரிச்ச உடனே தம்பி இதான் பதில், இதான் பேரவைத் தலைவர் அவர்களே அமைச்சர் அவர்களே நேரடியாக போவாங்க. இதுதான் சுயமரியாதை இயக்குன்றது. யாருக்கும் துதிப்பாடல் வேண்டிய அவசியம் திமுகவில் உள்ளவர்களுக்கு கிடையாது. ஒருவேளை யாராவது அவங்க துதிப்பாடல் செஞ்சாங்கன்னாக்கா அதை கழகம் விரும்பாது, கழகத்தில் உள்ள தலைவர்களும் விரும்ப மாட்டார்கள். அதையும் தாண்டியார் யாராவது அதை செய்ய முயற்சி பண்ணி அவங்களுக்கு ஒரு ஐஸ் கட்டி வைக்கலாம், அவங்களை குழுகுன்னு வச்சுக்கலாம், அவங்களுக்கு எப்படியாவது ஒரு தமாஸ் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னாக்கா தொண்டர்கள் யாரும் விரும்ப மாட்டாங்க. அப்படி ஏதாவது செஞ்சாங்க அவங்க ட்ரால் மெட்டீரியல் ஆகிடுவாங்க. மிதிக்கிறதானே திமுகனே தூக்கி போட்டு மிதிப்பான். அதான் அண்ணன் பேசுனது அறிவியலை பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காப்புல. அது உண்மையிலே கைத்தட்டி வரவேற்கணும். அறிவியல் விஞ்ஞானம்லாம் பற்றி பேச ஆரம்பிச்சிருக்கேன்னா காரணம் என்ன, வந்திருக்கிற இடம். ஆனால் விதை யார் போட்டது, பெரியார் போட்டது. அதனால தான் ஐயா இங்கே வந்து விஞ்ஞானத்தை பற்றி பேசுகிறாரு, இங்கே வந்து அறிவியலை பற்றி பேசுகிறாரு. ஒருவேளை ஐயா அதிமுகவில் இருந்திருந்தாங்கன்னா இதெல்லாம் பேசியிருக்க மாட்டார். வந்திருக்கிற இடம் அந்த மாதிரியான இடம். அவங்களுக்கு புரியுற மாதிரி சொல்கிறேன், வந்திருக்கிற இடம் அந்த மாதிரியான இடம். அதனால தான் எதிர்பார்த்துருக்க மாட்டாப்புல. இந்த மேட்ரு எதுக்கு எடுத்தனாக்கா ஐயா ஓபிஎஸ் அவர்கள் ரவுண்டு கட்டி பிறந்திருக்கிறாப்புல. கேட்ட உடனே விஞ்ஞானத்தை தூக்கிட்டு வந்து வச்சு அரைஞ்சி செவுளில் அரைஞ்சி உட்கார வச்சாப்புல. அதுக்கு மட்டும் இல்லை, இது எடுத்ததுக்கு காரணமே எங்கள் அண்ணன் வன்னியரசு அவர்கள் தான். என்ன ஓபிஎஸ் என்ன நம்ம எப்படிலாம் பார்த்துருக்கோம், அதிமுகவில் ஜெயலலிதாவில் இருக்கும்போது அவர் வந்து கிட்டத்தட்ட இந்த ஷேப்பில் தான் இருப்பாங்க. அப்படி இல்லைனாக்கா இப்படி இருப்பாங்க, சேர்லேயே உட்கார மாட்டாங்க, உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். ஆனால் அப்படி இருக்கும்போது நீங்கள் சேர் இருந்தவங்க இப்படி நகர்த்து விட்டீங்க அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கும். அப்புறம் நீங்கள் இழுத்து இப்படி உட்கார வச்சுக்கலாம், ஆனால் உட்கார மாட்டாங்க, உட்கார மாதிரியே இருக்கும், இப்படி தான் இருப்பாங்க. அது அப்படி இருந்தவர் இன்னைக்கு எப்படி உட்காடுறாரு, இன்னைக்கு எப்படி பேசுகிறாரு, எந்த துதிப்பாடலும் இல்லாமல் அறிவியல் பேசுகிறாரு, விஞ்ஞானம் பேசுகிறாரு, சயின்ஸை இதை பற்றிலாம் கோள்கள் பற்றிலாம் பேசுகிறாரு, சூரியனை பற்றிலாம் பேசுகிறாருல. ஆனால் இதையெல்லாம் பேசிக்கிட்டு இருந்த நீங்கள் இன்றைக்கி என்ன பண்ணுறீங்கனாக்கா துதிப்பாடல் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலே நல்லா இல்லைண்ணே, சட்டமன்றத்தில் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். நீங்கள் இந்த துதிப்பாடல் செய்கிறது உங்களுக்கு ஆப்டாக இல்லை, உங்களுக்கு எடுப்பாக இல்லை. நீங்கள் அம்பேத்கர், பெரியார் இவங்களெலாம் பற்றி பேசிட்டு எப்படியெல்லாம் பார்த்துருக்கேன் உங்களை, நான் எப்படி பார்த்துருக்கேன். அந்த அம்பேத்கர் சிலை எடுப்பு போராட்டத்தில் உட்காந்து போலீஸு ஒரு எஸ்பி கடல் உள்ள போலீஸ் வந்து அவங்க பேசும்பொழுது ஏந்திரிச்சு அந்த போலீஸ் மேலே கையை வச்சு தள்ளி விட்ட வன்னியரசங்களாம் நான் பார்த்துருக்கேன். அம்பேத்கர் மணிமண்டபத்தில்
இந்த இந்து முன்னணிக்காரவங்க இந்து மகாசபா இந்த இவங்க வந்து பிரச்சனை கொண்டு வந்த பொழுது அந்த பேரிகார்டில் ஏறி போலீஸ் மேலே கையை வச்சு தள்ளி விட்டு அங்கே கோஷம் போட்ட வன்னியரசை நான் பார்த்துருக்கேன். ஆனால் சட்டமன்றத்தில் அமைச்சரை பதவியை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிறதுக்காக போய் துதிப்பாடல் செய்கிற, அம்பேத்கரை பற்றி பேசிய, ஆர்எஸ்எஸ்க்கு எதிராக பேசிய, பெரியாரை பற்றி பேசிய, மார்க்ஸை பற்றி பேசிய, அயோத்தியாச பண்டிதரை பற்றி பேசிய, ரட்டமலை சீனிவாசன் பற்றி பேசிய அந்த வாயால் யாரை போயின? எதுக்கு இந்த துதிப்பாடல்? என்ன மேட்டரோ சொல்லிட்டு உட்காரலாம். வரலாற்று சிறப்பு மிக்க தீர்மானம்னாக்க முடிஞ்சு போச்சு. வரலாற்று சிறப்பு மிக்க மட்டுமல்ல, இது வந்து அப்படியாப்பட்டது இப்படியாப்பட்டது இப்படியாப்பட்டது அப்படியாப்பட்டது கொண்டு வந்த முதல்வர் அவர்களுக்கு நன்றி அப்படின்னா எதுக்கு இந்த துதிப்பாடல்? உண்மையிலேயே நல்லா இல்லை. நீங்கள் வந்து துதிப்பாடல் செய்கிறதுனாக்கா நீங்கள் அம்பேத்கர் துதிப்பாடல் செஞ்சீங்கன்னா பிரச்சனை இல்லை. பெரியாரை துதிப்பாடல் செய்கிறீங்க, ஒரு அயோத்தியாச பண்டிதரை செய்கிறீங்க, அல்லது ரெட்டமலை சீனிவாசன் செய்கிறீங்க, அல்லது தலைவர் எழுச்சி தமிழரை செய்கிறீங்கனாக்கா அது வேறு. இவங்களெல்லாம் பற்றி பேசிட்டு நீங்கள் யாரை போய் துதிப்பாடல் பண்ணிட்டு இருக்கீங்க? உண்மையிலே நல்லா இல்லைண்ணா. அது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. மற்றபடி அண்ணனுடைய உழைப்பு, அவருடைய பேச்சு வீச்சு அது எல்லாம் பாராட்டத்தக்கது. என்றைக்குமே அண்ணனுடைய செயல்பாடு நம்ம கூடவே இருப்போம். ஆனால் இந்த மாதிரி துதிப்பாடல் செஞ்சோம்னாக்கா அதுக்கு நம்ம கூட இருக்க முடியாதுண்ணே. ஐ எம் வெரி சாரிண்ணே. எதையுமே சமர்ப்பிக்க கூடாது. இதற்கான ஆதாரத்தோடு அவர்கள் வந்து சமர்ப்பிச்சாங்கன்னா நம்ம சொல்லலாம். பக்கத்துல இதற்கான ஆதாரங்களே இல்லையே. தகவல் எப்படி சொல்ல முடியும்? பார்த்தீர்களா? ஆதாரங்களை யார் கேட்கிறாங்க? ஆதாரங்கள் இல்லாம இந்த மாதிரியான பத்திரிகையில வாசிக்கப்பட்டது, சோசியல் மீடியால வாசிக்கப்பட்டது தவறான செய்திகளை வந்து சட்டசபையில பேசக்கூடாது. பாலகிடம் எவ்வளவு நகைச்சுவை உணர்வு. எந்த சட்ட முன்வடிவோ அதிகாரப்பூர்வ அறிவிப்போ இதுவரை வெளிவரப்படவில்லை. எந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கும் கொடுக்கல. நேற்று இந்த சட்டமன்ற நிகழ்வுல கூட மாண்புமிகு வேப்பநாளி சட்டமன்ற உறுப்பினர் ஒசூர் விமான நிலையம் குறித்து கேட்ட போது மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் அவர்கள் தெளிவா சொன்னாங்க, ஆதாரம் இருந்தா கொடுங்க, ஆதாரத்தை வைத்து பேசுவோம், வாய் வழி செய்தி எல்லாம் வைத்து பேசுவது முறையாக இருக்காது என்று மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் இதே அவையில் பதில் சொன்னார். ஆனால் இன்னைக்கு செவி வழி செய்தியை வைத்து ஒரு தீர்மானத்தை நாம் இங்கே கொண்டு வந்திருக்கிறோம். சரியான கேள்வி இதுக்காக எடுத்த ஒரு பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய எம்எல்ஏ கணேஷ்குமார் இவருடைய பேர். சட்டமன்றம் ஆரம்பிச்சது பார்க்க ரொம்ப தெளிவாக தன்னுடைய கருத்துக்கள் எடுத்து முன்வைக்கிறாரு. குறிப்பாக விவசாயிகளுக்கான பிரச்சனை, அந்த ஏரியா பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் அந்த தீர்மானங்கள் வரும்பொழுது அது குறித்து ரொம்ப தெளிவாக பேசக்கூடிய நபராக இருக்கார். இப்படி ஒருத்தர் பாமக இருக்கிறாருங்கிறது நம்மளால் நம்ப முடியல. ரொம்ப அருமையாக பேச அது முதல்ல நம்மளை பாராட்ட தெரிவிச்சிருப்போம். என்னன்னாக்கா இப்போ தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்கல்ல, இதுக்காக அதை எடுத்தேன். இந்த இந்த தீர்மானம் எதுனாக்கா நம்ம டீலிமிட்டேஷன் அதுக்கான ஒரு தீர்மானம் கொண்டு வந்திருந்தாங்க. அந்த தீர்மானத்தை திமுக ஆதரிச்சிருச்சு. இதை யாரும் எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா தாவேக்க எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னா எப்படியும் இந்த தீர்மானத்தை திமுக எதிர்க்கும். அதை வச்சுக்கிட்டு பாருங்க, பாஜக கொண்டு வர்ற டீலிமிட்டேஷன் தீர்மானத்துக்கு எதிராக நாம் ஒரு நோ டீலிமிட்டேஷன் தீர்மானம் கொண்டு வந்தோம்னாக்கா அதை வந்து திமுக எதிர்க்குது அப்படின்னாக்கா பாஜக கொண்டு வர்ற அந்த பில்லை ஆதரிக்குதுன்னு அர்த்தம். அப்போ பாருங்க, பாஜக திமுக கூட்டணி அப்படின்னு இந்த நம்த்து போன பொறி இருக்குல்ல, அந்த நம்த்து போன பொறியை திரும்பக்கு ஒரு கிண்டு கட்டியிருக்காங்க. யாருங்க? திருவாளர் மாண்புமிகு முதலமைச்சர் சிஎம் விஜய் அவர்களே. அண்ணே விஜய் அண்ணே, ஒன்றும் இல்லை, நம்ம பர்சனலாக பேசிப்போம்ண்ணே, ஒன்றும் இல்லை. இந்த பிரவீன் சக்கரவர்த்தி தான் அந்த ஐடியா கொடுத்துருப்பாப்புலன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ ஒரு முட்டாள்தனமான ஐடியா இல்லை. கண்டிப்பாக பிரவீன் சக்கரவர்த்தி தாண்டி வேறு யாருமே கொடுத்துருக்க முடியாது. அந்த ஆள் பேச்சைக்கிட்ட தான் காங்கிரஸ் உருப்படாமல் இப்போ கிடக்கு. இப்போ நீங்கள் அவன் பேச்சை கேட்டீங்கன்னாக்கா இந்த தாவேக்கா கட்சி உருப்படாது. தயவு செஞ்சு ஒரே ஒரு விஷயம் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பிரவீன் சக்கரவர்த்திங்கிற கான்டாக்டை உங்கள் ஃபோன் நம்பர்லாம் டெலீட் பண்ணிவிடுங்க. அவர் ஏதாவது தகவல் சொல்ல வராருனாக்கா தயவு செஞ்சு உள்ளே விடாதீங்க. கேட்டிங்கனாக்கா நான் அமெரிக்காவில் அந்த பேங்க்கில் வேலை பார்த்தேன், துபாயில் இந்த பேங்க்கில் வேலை பார்த்தேன், நான் வந்து கனடாவிலேயே அந்த பேங்க்கில் வேலை பார்த்தேன் அப்படின்னு உருட்டுவாங்க. போய் விசாரிச்சிங்கனாக்கா பியூன் வேலை பார்க்குறதுக்கு கூட தகுதி இல்லாத ஒரு நபராக இருந்திருப்பாப்புல. இந்த மாதிரி உருட்டிக்கிட்டு இவங்க வந்து தான் ஒரு புத்திசாலி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இப்படியாப்பட்ட அடிமுட்டாள்தனமான ஐடியாவை சத்தியமாக சொல்கிறேன், பிரவீன் சக்கரவர்த்தியை தாண்டி வேறு யாருமே எங்கள் ஐயா வைக்கவே அப்படி ஐடியா கொடுக்க மாட்டாப்புலங்க. அப்படின்னா பார்த்துங்க, தயவு செஞ்சு பிரவீன் சக்கரவர்த்தி பச்செல்லாம் கேட்காதீங்க. இல்லை, இந்த தீர்மானம் கொண்டு வந்துட்டு எதுக்குன்னாக்கா திமுக எதிர்க்கும், அதை வச்சு திமுக பாஜக கூட்டணின்னு ஒரு லைன் எடுக்கலாம், ஒரு நேரட்டிவ் செட் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் மடைமாற்றத்துக்காக கொண்டு வந்தாங்க. ஆனால் திமுக ஆதரிச்சிருச்சு இந்த பில்லை. அதில் திமுக சொல்லும்போது என்ன சொல்கிறான், நான் பின்னாடி வரேன். ஆனால் கணேஷ்குமார் சொல்கிற பாயிண்ட் வந்து ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நேற்று பேசும்பொழுது அதாவது இந்த ஒசூரில் வந்து ஒரு ஏர்போர்ட் வரப்போகுது தமிழ்நாடு சார்பாக, தமிழ்நாட்டுக்குள்ளே அப்படின்னு வரும்பொழுது அதை பக்கத்தில் இருக்க கர்நாடகா, ஆந்திரா இவங்கெல்லாம் அதை எடுத்துகிட்டு போகிறதுக்கு யூனியன் கவர்மெண்ட்டை பேசிகிட்டு இருக்காங்க. ரொம்ப கவனமாக இருந்து நம்ம அதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வரணும், நிறைய தொழில் சம்பந்தமான வளர்ச்சிகள் இருக்குதுல்ல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அங்கே உள்ள
ஒரு எம்எல்ஏ ஒருத்தர் சொல்கிறார். அதை தொழில்துறை அமைச்சர் என்ன சொன்னாங்கன்னா, நேற்று பேசும் பொழுது என்ன ஆதாரம் இருக்குது, யார் ஆதாரத்தை கேட்குறாங்கனாக்கா நம்ம தாவேக அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் ஆதாரத்தை கேட்குறாங்க. என்ன ஆதாரம் இருக்குது, இந்த பேப்பரில் வந்தது சோஷியல் மீடியாவில் வந்ததெல்லாம் வச்சுட்டு நீங்கள் சொல்லக்கூடாது. யார் சொல்கிறா, தாவேகாவுடைய அமைச்சர் சொல்கிறாங்க. சோஷியல் மீடியாவில் வந்ததை வைத்துக்கொண்டு, பேப்பரில் வந்ததை வைத்துக்கொண்டு தாங்கள் பேசக்கூடாது, தகுந்த ஆதாரம் என்னன்னு காமிங்க, ஆதாரத்தை தான் நம்ம சட்டமன்றத்தில் பேசணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தான் கணேஷ்குமார் அவர்கள் சொல்கிறாங்க, ஏங்க ஒரு சின்ன பிரச்சனை அவர் சொல்கிறாரு, அது நிறைய பேர் சொல்கிறாங்க, அதனால அவர் சொல்கிறாரு, நீங்கள் அதுக்கே ஆதாரம் கேட்குறீங்க. ஆனால் இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிற ஒரு பில்லு யூனியன் கவர்மெண்ட்டில் பாஸ் ஆக போகுது பார்லிமெண்ட்டில் அப்படின்னு எந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் இந்த தீர்மானத்தை கொண்டு வரீங்க முதல்ல? அப்போ எந்த ஆதாரமுமே இல்லையே, அந்த பில்லு வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் என்ன இருக்குது? ஆதாரமே இல்லாத பொழுது நீங்கள் எதுக்கு கொண்டு வந்து டயத்தை வேஸ்ட் பண்ணுறீங்க, என்ன டைவெர்ட் பண்ண முயற்சி பண்ணுறீங்க அப்படிங்கிறது நியாயமான கேள்வி தானே அது. ஆக்சுவலாக சிஎம் பேசும்போது சொன்னாப்புல, இந்த பில்லு நம்ம ஏன் கொண்டு வர்றோம்னா, சில கட்சிகள் மூலமாக எனக்கு இந்த பில்லு அடுத்த அவசர கூட்டத்தொடரில் வரப்போகிறது என்கிற தகவல் கிடைத்தது, அதன் அடிப்படையில் இப்போவே நாம் ஒரு தீர்மானத்தை கொண்டு வரணும் அப்படின்னு அவர் சொல்கிறார். இப்போ இந்த பில்லு வரப்போகுது அப்படின்னா, ஏற்கனவே ஏன் இவ்வளவு சீக்கிரமாக நீங்கள் கூட்டுறீங்க, அதற்கான ஒரு டிமாண்ட் டிராஃப்ட் வந்து வரும், அந்த டிராஃப்ட் வந்ததுக்கப்புறம் டிராஃப்ட் வரும், அந்த டிராஃப்ட் வந்ததுக்கப்புறம் நம்ம அதை பற்றி பேசினா சரியாக இருக்கும். எந்த டிராஃப்ட்டுமே இதில் வரல, அல்லது அந்த பில்லு வரப்போகுது அப்படிங்கிற தகவல் கூட எங்கேயும் கசியில் எங்கேயும் வரல. அப்படிங்கிற பொழுது எதற்காக காவிரி நதிநீர் பிரச்சனை, மேகதாடு பிரச்சனை, அதை பற்றி பேசும் பொழுது, அதை பற்றி பேச வேண்டிய சூழலில், அதற்கான தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டிய சூழலில், அதற்கான ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் செய்ய வேண்டிய சூழலில், அதை விவாத பொருள் ஆக்க வேண்டிய சூழலில், எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் டீலிமிட்டேஷன் பில்லை தூக்கிட்டு வர? அது வரும்போது பார்த்துப்போம், தகவல் வரட்டும், டிராஃப்ட் வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம அதை பார்த்துப்போம். அப்போ அதை விட ரொம்ப அவசரம் எதுனாக்கா இந்த காவிரி நதிநீர் பிரச்சனை. 6 மாவுக்கு 6 மானா 2 ஏக்கர்னு சொல்லுவாங்க. 2 ஏக்கருக்கு குறைந்தபட்சம் 60 மூட்டை நெல் வரணும் ஆவரேஜாக. வெறும் 5 மூட்டை தான் வந்திருக்கு, வேறு யாருக்கும் இல்லை எங்களுக்கு. ஏன்னாக்கா தண்ணி காவிரி நதிநீரை வச்சு தான் அங்கே உள்ள பாசனம் முழுக்க, டெல்டா மாவட்டங்களில் உள்ள பாசனங்கள் முழுக்க இங்கே காவிரி ஆற்று பாசனம் தான் அதிகமாக இருக்கும். ஆற்றுல வர தண்ணியை தான் கடைசியாக உள்ள கன்னி வரைக்கும் அந்த தண்ணி தான் ஒரு ஊருக்குள்ளே புகுந்து எல்லா வயலுக்கும் போக வேண்டியது அந்த காவிரியில் உள்ள தண்ணி தான். ஏன்னாக்கா அங்கே இந்த மோட்ரு செட்லேருந்து போட்டு தண்ணி பாய்ச்சறதுலாம் ரொம்ப அதிகம் கிடையாது, கம்மி தான். அதையுமே அதிகம் பயன்படுத்த மாட்டாங்க. ஏன்னாக்கா அது விவசாயத்துக்கு தகுந்த தண்ணியாக அந்த எங்கள் பகுதியில் வந்து ஆழத்துலேருந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். அதனால் அங்கே வர்ற தண்ணியை வச்சு அதிகமாக விவசாயம் பண்ண முடியாது, ஆத்திர அவசரத்துக்கு பாய்ச்சிக்கலாம், அவ்வளோதான். அப்போ அந்த ஆற்று பாசனம் தான் அதிகம். இப்போ ஆற்று பாசனம் இன்னமும் தண்ணி வரல ஊரில். அதனால் நம்ம நாங்கள் அறுப்பு முடிஞ்சிருச்சு, குறுவை தானே 3 மாதம் தான் முடிஞ்சு போச்சு. 2 ஏக்கராக வெறும் 5 மூட்டை தான் வந்திருக்கு. இப்படியாகப்பட்ட சூழல் தான் எல்லாருக்குமே. அதனால தான் நிவாரண நிதி கேட்டாங்க. அதனால் இதை பற்றி பேச வேண்டிய சூழலில் விவசாயிகள்லாம் கடும் கோபத்தில் இருக்காங்க. குறிப்பாக தாவேகா கட்சியின் மேலே ஏகப்பட்ட எரிச்சலில் இருக்காங்க, பயங்கர கோபத்தில் இருக்காங்க. துண்டு போட்டு ஊருக்குள்ளே ஒருத்தவங்க போக முடியல. எங்கள் ஊரில் எவனும் இல்லைன்னு வச்சுங்களேன். இருந்தாலும் அந்த துண்டையோ அது சம்மந்தப்பட்ட ஃபோட்டோவையோ ஃப்ளக்ஸையோ எங்கேயாவது யூடியூப்பில் பார்த்தா கூட ஃபோனையே காரி துப்புறாங்க. பார்த்துட்டு ஃபோனே தூ அப்படின்னு துப்புறாங்க. அந்த அளவுக்கு பயங்கர கோபத்தில் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, இந்த கூட்டணி கட்சிகள்னு போனாங்கல்ல, எந்த கூட்டணி கட்சிகள் ஆளுநர் ஆட்சி வரக்கூடாது என்று அதற்காக கூட்டணி கட்சிகளாக போனாங்கல்ல, இந்த இப்போ போய் சட்டமன்றத்துக்குள்ளே துதிபாடல் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்கல்ல, இந்த விசிகா, இந்த கம்யூனிஸ்ட், இந்த காங்கிரஸ், இந்த ஐஎம்எல், இந்த கட்சியின் மீது தாவேகாவின் மீது உள்ள கோபத்தை விட பன்மடங்கு கோபம் இந்த கட்சியின் மீது இருக்குது. இப்போ எங்கள் ஊர் பக்கம்லாம் விசிகா போன்ற கட்சிகள்லாம் எங்கள் ஊரில் அதிக பழக்கம் இல்லை. ஆனால் இப்போ தான் கொஞ்சம் அந்த கட்சியினுடைய வாடை, அந்த கட்சி இப்போ தான் உள்ளுக்குள்ளே புழக்கமாய் உள்ளே போயிட்டு இருந்துச்சு. ஆனால் இந்த செயல்பாடால் என்ன ஆகி போச்சுனாக்கா, ஒட்டுமொத்தமாக எல்லோரும் இந்த கட்சிகள் இப்படி நம்மளை பழிவாங்கிருச்சு அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க நகர்ந்துட்டாங்க. ஏன்னா இதை பேச வேண்டிய இந்த கட்சிகள்லாம் எதுவுமே பேச மாட்டேங்குது. இவங்க ஏதோ டீலிமிட்டேஷனுங்கிறாங்க, அதுங்கிறாங்கன்னாக்கா பணத்தை திரும்ப மாற்ற போகிறாங்க அப்படின்னு ஊரில் நினச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு டீலிமிட்டேஷனாக தெரியல, அவங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, டிமானிட்டைசேஷன் நினச்சிட்டு இருக்காங்க. ஸோ திரும்பவும் பணம் செல்லான்னு சொல்கிறாங்க போட்டுருன்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா காலைல ஃபோன் பண்ணி கேட்குது, என்ன தம்பி மறுபடியும் பணம் செல்லான்னு சொல்லிட்டுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு. ஏமானாக்கா இதான் அந்த இதாக இதுங்கிறாங்களே அதுங்கிறாங்களா, இல்லைம்மா அது வேறம்மா அப்படின்னு சொல்லி அப்புறம் புரிய வச்சு அவங்களுக்கு. அப்புறம் ஏன் இந்த காவிரி தண்ணி பிரச்சனை ஏன் போராட மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்குறாங்க. ஆனால் அவங்க விவசாய சங்கம் சார்பாக என்னென்ன செய்யணுமோ செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனால் இந்த கட்சிகள் இப்படி மௌனமாக இருப்பது, இந்த கட்சிகள் இப்படி மக்களை பழி வாங்குவது, இவங்க ஏதோ ஒரு சுயநலத்துக்காக, ஒரு அமைச்சர் பதவிக்காக அல்லது வேறு சில சுய லாபத்துக்காக அந்த கட்சியில் உள்ள தொண்டர்களை அடகு வைப்பது, தமிழ்நாட்டில் உள்ள விவசாயிகளுடைய வயிற்றில் அடிக்கிறத இந்த விவசாயிகள் ஒருபோதும் எடுத்துக்க மாட்டாங்க. கடும் கோபத்துலையும் பயங்கர கோபத்துலையும் இருக்காங்க. எலெக்ஷனுக்கு ஓட்டு கேட்க போகும்போது தயவுசெய்து போலீஸ் பாதுகாப்போட போங்க.
ஏன்னா ஊரில் மக்கள் அவ்வளவு கோபத்துலையும் கொந்தளிப்புலையும் இருக்காங்க. அதனால நான் சொல்கிறேன். அப்போ இதை பற்றி பேச வேண்டிய நேரத்தில், காவிரி பிரச்சனையை பற்றி, மேகதாது பிரச்சனையை பற்றி, அதை பற்றி பேச வேண்டிய நேரத்தில் அதை மடைமாற்றுவதற்காக என்ன பண்ணுறாங்கனாக்கா இந்த டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறத ஒன்று தூக்கிட்டு வர்றாங்க. இந்த டீலிமிட்டேஷன் பில் ஏதாவது பாஸ் ஆக போதுனாக்கா நாளையோட பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் முடியுது. இந்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் இந்த பில் வரப்போகுது அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு சிம்டம்ஸும் கிடையாது. அப்போ இந்த சிம்டம்ஸ் எப்போ வரும்னாக்கா, ஒரு பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் தொடங்க போகுது அப்படின்னாக்கா அதற்கு முன்னாடியே பார்லிமெண்ட் அலுவல் பணியாளர்கள் வச்சு ஒரு கூட்டம் நடத்துவாங்க. அதில் எல்லா கட்சியினுடைய தலைவர்களும் அவங்களுடைய நாமினியை அனுப்பி வைப்பாங்க. அவங்க ஒரு ஆள் போவாங்க சார்பாக. அவங்க போய் உட்காரும்போது என்னென்ன பில்லு இந்த பார்லிமெண்ட் கூட்டத்தொடரில் வரப்போகுது அப்படிங்கிற லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்டில் உள்ள பில்லு சம்மந்தமான டிராஃப்டையும் கொடுப்பாங்க. அதை கொண்டு போய் அந்த கட்சி தலைவர்கிட்ட கொடுப்பாங்க. அந்த கட்சி தலைவர் அந்த கட்சியில் உள்ள மற்ற எம்பிகளுக்கு அதை ஃபார்வர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் அதை படிச்சுட்டு அந்த பில்லை சம்மந்தப்பட்ட தரவுகள்லாம் எடுத்துகிட்டு அவங்க போயிட்டு விவாதத்தில் கலந்துப்பாங்க. இதுதான் அஸ் யூஷுவல் ப்ராசஸ். அப்படி இல்லைன்னா வேற ஒன்று பண்ணுவாங்க. என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பில்லு இந்த கூட்டத்தொடரில் வரப்போகுது அப்படிங்கிறத செய்தி பேப்பர் வழியாக பார்லிமெண்ட் வந்து நியூஸை கசி விடுவாங்க. அதை பார்த்துட்டு அந்த டிராஃப்டை திரும்ப அவங்க வாங்குவாங்க. வாங்கிட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணிட்டு போவாங்க. இதுதான் அஸ் யூஷுவல் நடக்கும். ஆனால் இந்த கூட்டத்தொடர் நாளையோட முடிய போகுது. அப்புறம் நாளையோட முடிய போகும்போது இன்றைக்கி எதுக்கு இந்த தீர்மானத்தை போட்டாங்க? நாளையோட முடிய போகுதுனாக்கா அப்போ ஒருவேளை நாளைக்கு கொண்டு வருவாங்களோ அப்படின்னாக்க நாளைக்கும் கிடையாது. நீங்கள் அங்கே உள்ள பிஸ்னஸில் பார்த்தீங்கன்னாக்கா, பார்லிமெண்ட் பிஸ்னஸில் அப்படி வரப்போகுது அப்படின்னாக்கா அது லிஸ்ட்டாக இருக்கும். அந்த லிஸ்ட்டையும் எதுவும் ஆகலை. வரப்போகுது அப்படிங்கிற தகவல், பில் வரப்போகுங்கிற தகவலும் எங்கேயும் அந்த நியூஸ் பேப்பர்லேயும் வரல. அந்த டிராஃப்ட்டும் எந்த கட்சியினுடைய தலைவர்களுக்கும் அந்த எம்பிகளுடைய தலைமை பொறுப்பில் உள்ளவங்களுக்கும் யாருக்கும் கொடுத்து அனுப்பப்படவும் இல்லை. எந்த கட்சி தலைமையும் கொடுத்து அனுப்பப்படவும் இல்லை. ஒருவேளை இப்படி நடக்கலாம். இது இல்லாமல் அவசர கூட்டத்தொடர்னு ஒன்று கூட்டுவாங்க. திடீர்னு கூப்பிட்டு இத்தனாம் தேதி அப்போ இதில் வந்து இந்தந்த பில்லை வந்து இன்ட்ரா பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி அப்போ டிராஃப்டை கொடுப்பாங்க. அப்படியா இருந்தாலும் அந்த அவசர கூட்டத்தொடர்னு சொல்லி எதுக்காக அவசர கூட்டத்தொடர், என்னென்ன பில்லு இதில் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முன்னாடியே சொல்லிடுவாங்க. எப்படியா இருந்தாலும் தகவல் வந்துவிடும். அப்போ எந்த தகவலுமே வராத பொழுது இப்படி தான் திமுக பீரியடில் ஆகஸ்ட் 16ஆம் தேதி டீலிமிட்டேஷன் பில்லு அங்கே இன்ட்ரடியூஸ் செய்யப்பட்டுச்சு. அந்த 3ல் 2 பகுதி அவங்க ஆதரவு பெறணும். ஆனால் அப்படி இல்லாமல் அந்த பில்லு வந்து தோற்கடிக்கப்பட்டுச்சு. அப்போ இது ஆகஸ்ட் 16 தான் அந்த பில்லு வருது. ஆனால் மார்ச் 22ன்னு நினைக்கிறேன். ஆமாம், மார்ச் 22 தான் நினைக்கிறேன். மார்ச் 22 வந்து ஸ்டாலின் அவர்கள் அனைத்து கட்சி கூட்டத்தை போடுறாரு. அப்போ கிட்டத்தட்ட 5 சிஎம் கலந்துக்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். கர்நாடகா, ஆந்திரா, இந்த தெலுங்கானா பக்கம், அப்புறம் கேரளா, அப்படி ஒரு 5 சிஎம் கலந்துக்கிட்டாங்க. இன்னும் சில பேர் வந்து ஆன்லைன்லேயும் கலந்துக்கிட்டாங்க. அதை நிறைய எம்பிக்கள் அவங்களாம் கலந்துக்கிட்டாங்க. அப்போ கலந்துக்கிட்டு டீலிமிட்டேஷன் பில்லு நமக்கு வேணால், நமக்கு தேவை ஃபேர் டீலிமிட்டேஷன், வி நீட் ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு தான் சொன்னாங்க. திமுக சார்பாக இப்போ உங்களுக்கு இந்த புகைப்படங்கள் வரும் பாருங்கள். பார்லிமெண்ட் வாசலில் நின்றுக்கிட்டு அதில் காங்கிரஸ் கட்சியினுடைய எம்பிக்களும் அதில் நிற்பாங்க பாருங்கள். இந்த மாணிக்கம் தாக்கூர், லொட்டு லொசுக்கு, அந்த இன்னொரு ஒரு ஜோதிமணி அக்கா நிற்கும். அப்புறம் கம்யூனிஸ்ட் கட்சி எம்பிசி, எல்லா கட்சி எம்பிஸுமே நிற்பாங்க. அப்போ திமுக சொன்னதுனாக்கா ஃபேர் டீலிமிட்டேஷன், அதை தான் ஃப்ளெக்ஸ் வச்சுட்டு நிற்பாங்க. அப்போ திமுக என்ன சொன்னிச்சு? ஃபேர் டீலிமிட்டேஷன். கூட்டம் நடத்தும் பொழுதும் ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு தான் கூட்டமும் நடத்துனுச்சு. ஸ்டாலின் அவர்கள் ட்வீட் போடும் பொழுதும் ஃபேர் டீலிமிட்டேஷன், வி நீடு ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் சொன்னாங்களே தவிர அவங்க ஒட்டுக்காவே நாங்கள் தவிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லலை. அப்போ ஒருவேளை கொண்டு வரதாக இருந்தால் வி நீடு ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ மார்ச் 22ஆம் தேதி அவங்க எப்படி நடத்துனாங்கனாக்கா, மார்ச் 22க்கு முன்னாடி அந்த டிராஃப்டை கொடுத்தாங்க. இப்போ ஆகஸ்ட் 16 வந்து இந்த பில்லு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு மார்ச் 22க்கு முன்னாடியே அந்த டிராஃப்ட் வந்துச்சு. அந்த டிராஃப்டை வச்சுட்டு இப்படி ஒரு டிராஃப்ட் வரப்போகுதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு எதிராக கூட்டத்தை கூட்டினாங்க. அப்போ அப்படி ஒரு டிராஃப்ட் இருக்கணும், செய்தி இருக்கணும், அல்லது நியூஸில் உங்கள் தகவல் இருக்கணும், எதுவுமே இல்லாமல் ஒரு கட்சித் தலைவர் மூலமாக தெரிந்து கொண்டேன். அந்த கட்சித் தலைவருக்கு எப்படி தெரிஞ்சிச்சு? அப்போ எப்படி தெரிஞ்சுன்னு சொல்லணும்ல. ஒன்றும் இல்லை, காங்கிரஸுங்க நம்ம பப்பு வந்துட்டு போனாப்புல மகாலிபுரத்துக்கு வரும்போது அவர் தான் இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் வரப்போது இதுக்கு ஆதரவாக யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்கெல்லாம் எட்டப்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு போனாப்புல. அப்போ இந்த காங்கிரஸுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கு வரப்போகுதுங்கிற தகவலை அவங்க தான் சொல்லியிருக்காங்க. அப்போ வரப்போகுதுனாக்கா இது யாருக்கு எதிரானது? அந்த டீலிமிட்டேஷனுங்கிறது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் டீலிமிட்டேஷன் பண்ணால் யாருக்கு எதிரானது? காங்கிரஸ் யூனியன் கவர்மெண்ட்டில் பிரைம் மினிஸ்டராக வரக்கூடாது அப்படிங்கிறத முன் வச்சு தான் இதை கொண்டு வர்றாங்க. இதை கொண்டு வந்தாக்கா பிஜேபி பயன்படுத்தி யாரை தோற்கடிக்கும்? யாருக்காக இந்த டீலிமிட்டேஷன் கொண்டு வரப்படுது? காங்கிரஸுக்கு எதிராக. அப்போ காங்கிரஸ் என்ன பண்ணும்? ஐயோ இவ்வளோ பெரிய ஆபத்து வருதுன்னா அவங்க இந்த கூட்டத்தை கூட்டியிருக்கணும்.
அப்போ அனைத்து எதிர்க்கட்சி கூட்டத்தை போட்டு அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்கள் மற்றும் எம்பிக்கள் அல்லது அனைத்து எதிர்க்கட்சி தலைவர்கள் அப்படின்னு எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு கூட்டத்தை போட்டு எல்லா எதிர்க்கட்சியில் உள்ள தலைவர்களையும் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த டீலிமிட்டேஷன் வரப்போது நாம் எதிர்க்கணும் அப்படிங்கிறத ராகுல் தலைமையிலையோ மல்லிகார்ஜுன கார்கே தலைமையிலையோ இதை போட்டு அப்படி ஒரு முடிவெடுத்து ஒரு ஆர்கனைசேஷன் பண்ணியிருந்தால் அதுக்கு திமுக இருந்திருக்கும். அப்படி ஒன்று எடுத்தால் தான் அது சரியாக இருக்கும். அது இல்லாமல் அப்போ காங்கிரஸுக்கு இதில் இப்போ கடமையே இல்லையா? இப்போ காங்கிரஸுக்கு இதை பற்றி கவலையே இல்லை, என்ன வந்தாலும் கவலை இல்லை. யாரோ வர்றாங்க யாரோ போகிறாங்க, நமக்கு என்ன, நமக்கு வீடு இருக்குது, ஜாலியாக சொத்து இருக்குது, ஜாலியாக போகலாம். எலெக்ஷன் அப்போ கேம்பெயின் 2 நாள் கூப்பிடுவாங்க, போயிட்டு ப்ரமோஷன் பண்ணிட்டு இந்த ஆற்றுல அப்படியே நீந்திட்டு குளத்தில் நீந்திட்டு அப்புறம் யாருக்காவது 2 பேரும் செருப்பு மாட்டி விட்டு அதை ப்ரமோஷன் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ரிசல்ட்டு கூட வராமல் ஜாலியாக தாய்லாந்தில் சுற்றிக்கிட்டு அதில் எங்கேயாவது ஃபாரின் ட்ரிப் படிச்சுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு அப்புறம் ரிசல்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தோத்துட்டவங்க ரிசல்ட் வரும், அப்புறம் அப்படியே இருந்துட்டு 2 வாரம் கழிச்சு திரும்ப வர்றது. அப்படியா? இப்போ காங்கிரஸ் எந்த கவலையும் இல்லையா? தாவேக்கா இந்த கூட்டத்தை நடத்த வேண்டிய அவசியம் என்ன? ஒருவேளை தாவேக்கா நடத்துதுனாக்கா இதே மாதிரி அண்டை மாநிலத்தில் உள்ள சிஎம் எல்லாம் கூப்பிட்டு நடத்திருக்கணும். எப்படி ஸ்டாலின் நடத்தினாரோ அந்த மாதிரி நடத்திருக்கணும். இப்போ இவங்க கூப்பிட்டு நடத்தினாங்களோ அனைத்து எம்பிக்கள்னு வர சொன்னாங்கல்ல, அதை பற்றிய தகவல்கள் எங்கேயாவது பெருசாக வந்துச்சா? அங்கே யார் யார் என்னென்ன பேசுனாங்க ஏதாவது தகவல் வந்துச்சா? ஆனால் ஸ்டாலின் அவர்கள் நடத்தும் பொழுது அவருடைய ட்விட்டர் பேஜில் யார் யார் பேசுனாங்க என்னென்ன பேசுனாங்கன்ற குறிப்புகளோட ஃபோட்டோவோட வீடியோ கிளிப்போட எல்லாம் வந்துச்சு. ஆனால் இவர் நடத்தினார்ல, இதை பற்றின தகவல்கள் எங்கேயாவது வந்துச்சா? வெளில வந்து இல்லை நாம் வந்து இந்த நம்பர் வந்து 534 அப்படிங்கிற நம்பர் வந்து மாறக்கூடாது, இதுலேருந்து ஒரு நம்பர் மேலேயும் போகக்கூடாது கீழேயும் வரக்கூடாது, இது அப்படியே தான் இருக்கணும், இதுதான் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஐயா எழுச்சி தமிழர் அதான் சொன்னார். அப்போ எல்லாருமே அதான் சொல்லிட்டு போகிறாங்க. திமுக சொன்னது அன்னைக்கு சொல்லும் பொழுது இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படிங்கிறதுல ஐயா எழுச்சி தமிழரும் அதில் உடன்பட்டு தான் இருந்தார். அப்போ நீங்கள் சொல்கிற நம்பரில் மாறவே கூடாது அப்படிதான் தீர்வு அப்படின்னாக்கா அன்னைக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன் கேட்கும்பொழுது நீங்கள் இல்லைங்க நோ டீலிமிட்டேஷனு, ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க நீங்கள் சொல்லிருக்கணுமா இல்லையா? இன்றைக்கி சுராசு அவர்கள் சொல்கிறாரு, பக்கத்தில் நம்ம ஆர்எஸ்எஸ்காரர் இருக்கார்ல சிடிஆர் நிர்மல்குமார், அவரை பக்கத்தில் வச்சுட்டு சொல்கிறாப்புல, அதாவது நோ டீலிமிட்டேஷன் என்பது தான் ஃபேர் டீலிமிட்டேஷன். ஃபேர் டீலிமிட்டேஷன் என்பது நோ டீலிமிட்டேஷன் தான், அதான் ஃபேர் டீலிமிட்டேஷன். ஏங்க நோ டீலிமிட்டேஷன்னா அதுக்கு நோ டீலிமிட்டேஷன் ஒரு பேர் இருக்குது, அதை எதுக்கு நோ டீலிமிட்டேஷன் எதுக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன் சொல்லணும்? இப்போ உங்கள் பேர் வந்து சு வெங்கடேசன் சரிங்களா? வெங்கடேசன்ங்கிற உங்கள் பேரை எடுத்துக்கிட்டு மோகன் பாகவதனுக்கு கூப்பிட்டா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஜாலியாக இருக்குமா? ஜாலியாக இருக்குமா? அதில் இல்லை தெரியல, சரி நான் வர அவருக்கு பிடிச்ச பேர் சொல்லிட்டோம் போல் இருக்கு, வேறு ஏதாவது பேர் மாற்றணும். இப்போ வெங்கடேசன்கிற பேரை வேறு ஏதோ ஒரு பேரை சொல்லிட்டோம்னாக்கா உங்களுக்கு எப்படி இருக்கும்? நீங்கள் திரும்பி பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டீங்களா? உங்கள் பேர் வெங்கடேசனு வெங்கடேசனை கூப்பிட்டா திரும்பி பார்ப்பீங்க. நிர்மல்குமார்னு கூப்பிட்டா திரும்பி பார்ப்பாப்புல. மாட்டுமுத்திரன்னு கூப்பிட்டா என்னன்னு கேட்பாங்க. ஒரு பேர் இன்கேஸ் வச்சாங்கன்னாக்கா அவங்க தான் திரும்பி பார்ப்பாங்க. மாட்டுமுத்திரத்தை போய் ஆட்டுமுத்திரன்னு கூப்பிட்டா திரும்பி பார்ப்பாங்களா? பார்க்க மாட்டாங்க. நோ டீலிமிட்டேஷனா நோ டீலிமிட்டேஷன் ஒரு பேர் இருக்குது, அதுக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன் பேர் வைக்கணும். இப்போ ஃபேர் டீலிமிட்டேஷன் அப்படின்னு திமுக முன்வைக்கிறது என்னென்னா, இந்த 1971 வந்த கணக்கெடுப்பின்படி ஃப்ரீஸ் அதை அப்படியே வச்சிருக்கணும். அந்த கணக்கெடுப்பின்படி தான் இது வரைக்கும் அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு வர்றாங்க. ஏன்னா அப்போ மக்கள் தொகையை கட்டுப்படுத்தணும் அப்படிங்கிற பொழுது தென்னிந்தியா வந்து மக்கள் தொகையை கட்டுப்படுத்துச்சு. ஆனால் வட இந்தியா என்ன பண்ணுச்சு? மக்கள் தொகையை அதிகமாக்கிருச்சு. அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி டீலிமிட்டேஷன் பண்ணால் தமிழ்நாடு உட்பட தென்னிந்தியாவிற்கு எம்பிகள் குறையும். அப்போ வட இந்தியாவில் மக்கள் தொகை அதிகமாகிருச்சு, அவங்களுக்கு எம்பிகள் கூடிரும். அப்போ நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் 80 இருக்குனாக்கா அது 120 கிட்ட போகும். நமக்கு 39 கம்மியாகும். மக்கள் தொகை கணக்கெடுப்பு வச்சோம்னாக்கா 1-2 கூட வரும், அவ்வளோதான். அப்போ இது வந்து சரியாக இருக்காது. ஏன்னாக்கா சென்ட்ரல் யூனியன் கவர்மெண்ட் ஒன்று சொல்லி அதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன், தென்னிந்தியா அதை ஃபாலோ பண்ணியிருக்கு. அப்போ நீங்கள் சொன்னதை நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கோங்கிறதுக்காக எங்களுக்கு நீங்கள் கொடுக்குற தண்டனையா அப்படின்னு சொல்லி தான் 25 வருஷமாக தள்ளி போட்டாங்க. அப்போ இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் என்ன சொல்கிறாங்கனாக்கா, ஒருவேளை நீங்கள் ஏற்றுவதாக இருந்தால், இந்த ஃபேர் டீலிமிட்டேஷன் பண்ணுவதாக இருந்தால் ஃபேர் டீலிமிட்டேஷனாக பண்ணணும். அது என்ன ஃபேர் டீலிமிட்டேஷனா, மற்ற மாநிலங்களுக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் உள்ள அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை எல்லாருக்கும் அதிகப்படுத்துங்க. இப்போ 50% அப்படின்னாக்கா உத்தரப்பிரதேசத்தில் 80னாக்கா 120, 50% இன்க்ரீஸ் பண்ணாக்கா. அதே மாதிரி தமிழ்நாட்டுக்குள்ள 39னா இன்க்ரீஸ் பண்ணால் 59 ஆகும் இல்லையா? 40 20 வருமா, 20னாக்கா 59 வரும். அப்போ அங்கே 50% அதிகப்படுத்தினாக்கா தமிழ்நாட்டிலையும் 50% நீங்கள் அந்த சீட்டுக்கு தகுந்த மாதிரி அதிகப்படுத்தணும். கேரளாவில் எத்தனை சீட்டோ அங்கே ஒரு 50%, அதே மாதிரி ஆந்திராவுக்கு 50, பீகாருக்கு 50, குஜராத், பஞ்சாப், மகாராஷ்டிரா,
ஹரியானா எல்லாத்துக்குமே 50% ஈக்குவலாக நீங்கள் அதிகப்படுத்தணும். ஏன்னாக்கா ஒரு பில்லு கொண்டு வராங்கனாக்கா 3/2 பங்கு அந்த பில்லுக்கு வந்து ஆதரவு இருந்தால் தான் அந்த பில்லு வந்து பாஸ் ஆகும். அப்படி இல்லைன்னா பாஸ் ஆகாது. அப்போ நீங்கள் பர்சன்டேஜாக எல்லாம் 50-50-50ன்னு நீங்கள் அதிகப்படுத்தினீங்கன்னாக்கா பில்லு வரும்பொழுது நீங்கள் அந்த ரேஷியோவில் தான் பார்க்க முடியும். அப்போ அங்கே பில்லு பாஸ் ஆகிறதா இல்லையாங்கிறது அஸ்யூஷுவல் என்ன ரேஷியோ இருக்கோ அதே ரேஷியோவில் தான் அங்கே இருக்கும். அப்போ பில்லு பாஸ் ஆகிறது இல்லைங்கிறது இந்த 50% எல்லா மாநிலத்துக்கும் 50% அதிகப்படுத்துறது. ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறோம் 50%. இப்போ 30 எல்லாருக்கும் 30%, இல்லை 25 எல்லாருக்கும் 25% சதவீதமாக அதிகப்படுத்தினா இந்த பில்லு பாஸ் ஆகிறதுல சிக்கல் இருக்காது. அதனால் இந்த ரேஷியோ எங்களுக்கு மாறக்கூடாது. அதுதான் ஃபேர் டீலிமிட்டேஷன். இப்போ இதில் ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இப்போ இந்த பிரச்சனை இல்லைங்கிறதுனால தான் அன்றைக்கி அனைத்து கட்சி கூட்டத்தில் அன்றைக்கி கம்யூனிஸ்ட் கட்சியாக இருக்கட்டும், காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும், விசிகாவாக இருக்கட்டும், அல்லது இவங்க நம்ம ஒரிசாவில் ஒரு கட்சி இருக்காங்களா அவங்களா இருக்கட்டும், இன்னும் பல எதிர்கட்சிகள் நம்ம இந்த யாதவோ அந்த யாதவோ எல்லாமே அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. ஃபேர் டீலிமிட்டேஷன் காங்கிரஸ் முதற்கொண்டு அன்றைக்கி கேட்டது ஃபேர் டீலிமிட்டேஷன் தான் கேட்டாங்க. டீலிமிட்டேஷன் கேட்கல, ஃபேர் டீலிமிட்டேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை எங்களுக்கு ஃபேர் டீலிமிட்டேஷன் வேண்டாம், எங்களுக்கு வந்து நோ டீலிமிட்டேஷன் தான் ஃபேர் டீலிமிட்டேஷன், ஸோ எங்களுக்கு நோ டீலிமிட்டேஷன் அப்படின்னு நம்ம சுராசிவை வந்து கபார்னு ஒரு பல்ட் அடித்து உட்கார்றாப்புல. இதுதான் நோ டீலிமிட்டேஷனுக்கும் ஃபேர் டீலிமிட்டேஷனுக்கும் உள்ள வித்தியாசம். இதுதான் திமுக கேட்டுட்டு இருக்கு. இதில் சில தோழர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் ஃபேர் டீலிமிட்டேஷன் வச்சது பில்லு பாஸ் ஆகிறதுக்கு ஓகே, ஆனால் அந்த தொகுதி மறுவரைன்னு உள்ளே வந்துடும். உள்ளே வந்தாக்கா அந்த தொகுதியை பிரிக்கும் பொழுது சில பூத்தில் வந்து ஒரு சங்கிகள் ஓட்டு அதிகமாக இருக்கிற பகுதின்னு வச்சுக்கோங்க. இப்போ தருமபுரியில் இவ்வளோ பெரிய தொகுதி இருக்குது, இதில் சங்கிகள் வந்து இங்கே அடர்த்தியாக இருக்காங்க. ஆனால் ஒட்டுமொத்த தருமபுரின்னு பார்த்தோம்னாக்கா சங்கிகள் இல்லாத ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க. அது சங்கிகள் தொகுதியாக ஒன்று பிரிக்கணும்னாக்கா 2ஆக பிரிக்கும் பொழுது இந்த அதிகமாக சங்கிகள் இருக்கிறத வந்து தனி தொகுதியாக பிரிச்சிடலாம். பிரித்தாக்கா சங்கிகளுக்கு ஒரு சீட்டு வந்துடும். இப்படி சில தொகுதிகளில் வந்து சங்கிகள் ஆக்குப்பை பண்ணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ சங்கிகள் அடர்த்தியாக உள்ள மாநிலங்களுக்கு ஓகே, ஆனால் தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா நீங்கள் அப்படி எப்படி போட்டாலுமே எனக்கு தெரிஞ்சு கன்னியாகுமரி 2ஆக பிரச்சனை 2 சீட்டு வரலாம். நீங்கள் இல்லை கோயம்புத்தூரில் அந்த மாதிரி ஏதோ 1-2 பிரிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 அந்த மாதிரி பிரிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பெருசாக அதை தாண்டி தமிழ்நாட்டில் நீ எங்கே போய் எப்படி பிரித்தாலுமே இங்கே பிஜேபி வந்து அப்படியே பிடிச்சி ஆட்சியை பிடிச்சிட முடியாது. வேணா தாவேகாவுக்கு ஆதரவாக, அதிமுகவுக்கு ஆதரவாக அப்படின்னு வேணால் பிரிக்கிறது வாய்ப்புகள் இருக்குது. அதில் என்ன பிரச்சனை, அதை எப்படி பிரிக்கணும்னு திரும்ப அந்த விவாதத்தில் வேணால் பிரிக்கும் போது இப்படி பிரிக்கக்கூடாது, இப்படி தான் பிரிக்கணும்னு அதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிச்சி அதை பேசலாமே தவிர, இப்போ வந்து அன்னைக்கு ஃபேர் டெலிமிட்டேஷனுக்கு எல்லாம் ஓகேன்னு சொல்லி பார்லிமெண்ட் முன்னாடி வரைக்கும் ஃபேர் டெலிமிட்டேஷன் பிடிச்சிட்டு இன்னைக்கு வந்து இல்லை நாங்கள் வந்து நோ டெலிமிட்டேஷனாக்கா பாருங்கள் திமுக பாஜக ஒன்று, திமுகவும் பாஜக ஒன்றுங்க அப்படின்னு இவங்களுக்கு காரணம் ஏதோ ஒரு காரணம் வேணுங்க சொல்கிறதுக்கு. அதுக்காக இதை தூக்கி பிடிச்சி வந்திருக்காங்க. இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா இந்த காவிரி பிரச்சனையோ இந்த மேகதாது பிரச்சனையோ பேசக்கூடாது. ஏன்னாக்கா விவசாயிகள்லாம் இன்னைக்கு அவ்வளோ பேரும் வயிற்றுல துணியை போட்டு உட்காந்துருக்காங்க, அவ்வளோ கோபத்தில் உட்காந்துருக்காங்க. அதனால் இதெல்லாம் மடை மாற்றணும் அப்படிங்கிறதுக்காக இந்த நோ டிலிமிட்டேஷனு தீர்மானம் அப்படின்னு ஒன்றுமே இல்லாத ஒரு உப்பு சப்பை தூக்கி உட்கார்றது தான் இன்றைக்கி நடந்திருக்கு முழுக்க. இதில் இவ்வளோ பெரிய ஹிஸ்ட்ரி இருக்கிறதுனால தான் இதை நான் எடுத்தேன். இப்போ நம்ம அடுத்த கிளிப்புக்கு போவோம். மேலும் கல்லூரி விடுதியில் தங்கி இருந்த அமுதன் சக மாணவர்கள் போதைப் பொருள் பயன்படுத்துவதை கல்லூரி நிர்வாகத்திடம் புகாராக தெரிவித்திருக்காரு. அப்போது போதைப் பொருள் பயன்படுத்தியதாக கூறப்படும் சக மாணவர்கள் அமுதனை தாக்கி இருக்கிறாங்க. இதனால கல்லூரி நிர்வாகத்தினர் அமுதனை வெளியே தங்குமாறு விடுதியில் அனுப்பி இருந்து வெளியில தள்ளியிருக்காங்க. இந்த நிலையில வெளியில நண்பரின் அறையில தங்கி இருந்த அமுதனை கல்லூரி அமுதனால் புகார் அளிக்கப்பட்ட மாணவர்கள் மற்றும் வெளியே இருந்த இளைஞர்கள் என ஒரு 20க்கும் மேற்பட்டோர் சேர்ந்து நேற்றைக்கு இரும்பு ராடு மற்றும் கல் உள்ளிட்ட கூர்மையான ஆயுதங்களை கொண்டு தாக்கி இருக்கிறாங்க. இதுல உடல் முழுவதும் கடுமையான படுகாயங்களோட அமுதன் பயங்கரமான சித்திரவதைக்கு உள்ளாக்கப்பட்ட நிலையில உயிரிழந்திருக்கிறாரு. இப்படி அவங்க மாணவனோட பெற்றோர்கள் வந்து இன்னைக்கு வேதனையோட தெரிவிச்சிருக்கிறாங்க. கோவை ஒத்தக்கால் மண்டபம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் பொறியியல் கல்லூரியில 3ஆம் ஆண்டு படிச்சுக்கிட்டு வந்த மாணவர், அவர் பேர் அமுதன், 20 பேர் கொண்ட கும்பலால படிக்கக்கூடிய மாணவர்களாலே அடிச்சு கொல்லப்பட்டிருக்கிறார். இதை ஏதோ ஒரு தனிநபர் சம்பவமாக நாம் பார்க்க முடியாது. இதற்கு அரசு முழு பொறுப்பு எடுக்க வேண்டும். ஏன்னா வழக்கு விசாரணைக்காக மாணவர் அமுதனை நேற்று முன்தினம் கோவை செட்டிப்பாளையம் போலீசார் அவர்கள் காவல் நிலையத்திற்கு அழைச்சிட்டு வந்திருக்கிறாங்க. அப்ப மாணவர்கள் மத்தியில போதைப் பொருள் விற்கிற சிலரை பத்தி அமுதன் கிட்ட காவல்துறையினர் விசாரிச்சிருக்கிறாங்க. போதைப் பொருட்களை பறிமுதல் செய்ய வேண்டிய காவல்துறை போதைப் பொருள் வித்த நபர்களை அழைச்சு புகார் கொடுத்தவர் பத்தின தகவலை சொல்லியிருக்கிறாங்க. அந்த கோபத்துலதான் மாணவர் அமுதனை அந்த கும்பல் அடிச்சு கொலை செஞ்சுட்டதா அமுதனுடைய பெற்றோர் ஊடகங்கள்ல
பேட்டி கொடுத்திருக்கிறாங்க. இந்த சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் சம்பந்தப்பட்ட அந்த மாணவரோடு மற்ற மாணவர்களுக்கு ஏற்பட்ட ஏற்கனவே இருந்த ஒரு கோஷ்டி மோதலின் காரணமாக அது ரொம்ப முக்கியமான விஷயம். நேற்று நடந்த சம்பவம் கோயம்புத்தூரில் உள்ள ஹிந்துஸ்தான் காலேஜ்னு ஒரு காலேஜ், அதில் படிக்கிற 3rd இயர் படிக்கிற ஒரு பையன் அமுதன்னு. ஸோ அந்த பையன் வந்து கூட படிக்கிற பசங்க போதைப்பொருள் பயன்படுத்துகிற பசங்கன்னு நினைக்கிறேன், அல்லது உள்ளே கொண்டாந்து விற்கிற பசங்கன்னு தெரில. அதான் உள்ளுக்குள்ளே அந்த ஹாஸ்டலில் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கான் அந்த பையன். பண்ண உடனே அந்த பசங்க வந்து அமுதனை அடிச்சிருக்காங்க. அதனால் அந்த ஹாஸ்டல் நிர்வாகம், ஹாஸ்டலில் தான் தங்கி படிக்கிற அமுதன், ஹாஸ்டல் நிர்வாகம் ஹாஸ்டலை விட்டு வெளில போக சொல்லிடுச்சு. இப்போ உள்ள பிரச்சனை வருது, உங்களை நம்பி தான் பெற்றோர்கள் படிக்க அனுப்பிச்சிருக்காங்கன்னா, அப்போ உள்ள பிரச்சனை வருதுனாக்கா பிரச்சனை பண்ணுறது யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கள வேணால் தண்டிக்கலாம். அது பாதிக்கப்படுற அமுதனையும் சேர்த்து நீங்கள் எப்படி தண்டிப்பீங்க? அப்போ அந்த கல்லூரி நிர்வாகத்தின் மீது முதல்ல நடவடிக்கை எடுக்கணும். அது எப்படி உங்களை நம்பி பிள்ளைய படிக்க அனுப்புவாங்க? ஹாஸ்டல்னு அப்புறம் என்ன மயிறு கட்டி வச்சுருக்கீங்க? சம்பாதிக்க மட்டும்தான் ஹாஸ்டல் கட்டி வச்சுருக்கீங்களா? பிள்ளைங்களை உங்களை நம்பி தானே அங்கே விடுறாங்க தங்குறதுக்கு. பார்த்துப்பாங்க, அந்த வார்டன் இருக்கார், இந்த வாத்தியார் இருக்கார், இந்த காலேஜ் இருக்குது அப்படின்னு நம்பி தானே படிக்க அனுப்புகிறாங்க. உங்களை நம்பி தானே விடுதலை சேர்த்து விடுறாங்க. அப்போ நீங்கள் சரியாக பார்த்துக்கணுமா இல்லையா? அப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சுனாக்கா இல்லைனாக்கா பேரண்ட்ஸை கூப்பிடுங்க. அது வரைக்கும் நீங்கள் எப்படி ஹாஸ்டலை விட்டு வெளியேறுங்கன்னு நீங்கள் எப்படி வெளியேற்றுவீங்க? அப்போ படிக்க வர்ற குழந்தைகள் மீது உங்களுக்கு எந்த அக்கறையும் இல்லை, எந்த அக்கறை மசரும் இல்லை. பணம் வரணும், அவ்வளோதான். பணம், இதுக்கு இவ்வளோ ஃபீஸு, அதுக்கு அவ்வளோ ஃபீஸு. பணம் கொடுக்கலன்னா உடனே வெளியேற்றுவீங்க, இல்லை அப்பா அம்மா கூட்டுவா, இல்லை பனிஷ்மெண்ட் தர்றது. இப்போ காலேஜுக்குள்ளே அவன் இருக்கும் பொழுது அவனுக்கு உயிர் பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் ஏற்படுதுனாக்கா அதை பாதுகாக்கிறது உங்கள் வேலையா இல்லையா? அப்போ உங்கள் வேலை இல்லை, அதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்குது, இல்லை உங்களால் முடியலனாக்கா அப்புறம் என்ன மயிருக்கு காலேஜ் நடத்துகிறீங்க, என்ன மயிருக்கு விடுதி நடத்துறீங்கன்னு கேட்குறேன். பேசாமல் மூடிட்டு சம்பாதிக்கிறதுக்கு 1000 தொழில்கள் இருக்குது. அந்த தொழிலை போய் பாருங்கள், நல்லா சம்பாதிக்கலாம். போய் நின்றுங்க, லைட்டை பிடிச்சி நின்றுங்கனாக்கா நல்லா சம்பாதிக்கலாம். இல்லை இப்போ இந்த ஊர்வலம்லாம் போவோம், அதுக்கு முன்னாடி லைட்டை பிடிச்சிட்டு போகிறது 2 பேர் தேவைப்படுவாங்க, அதை சொல்கிறேன். அந்த வேலையை பார்க்கலாமே. இப்போ பிள்ளைங்களை எதுக்கு நீங்கள் படிக்க வர சொல்கிறீங்க, எதுக்கு இவ்வளோ விளம்பரப்படுத்துறீங்க, விடுதி இருக்குன்னு எதுக்கு விளம்பரப்படுத்துறீங்க, விடுதி எதுக்கு ஆள் சேர்க்குறீங்க? இப்போ இந்த பையன் செத்து போயிட்டான், இப்போ இந்த காலேஜ் ஓனர் இந்த பையனோட உயிரை திரும்ப தருவாரா, இல்லை திரும்ப தருவாரான்னு கேட்குறேன். இப்போ இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இதை கோஷ்டி மோதல்னு சொல்கிறாப்புல யார், நம்ம பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர். ஆக்சுவலாக இது காலேஜில் நடந்த பிரச்சனை. காலேஜில் நடந்த பிரச்சனைனாக்கா உயர்கல்வித்துறை அமைச்சர் தான் வந்து பதில் தரணும். இது எதுக்கு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் இதுக்கு பதில் கொடுக்குறாரு? எனக்கு ஒன்று புரியவே இல்லை இந்த ஆட்சியில். அதாவது பள்ளிக்கல்வித்துறையை ஏதாவது கேள்வி கேட்டோம்னாக்கா ஆதவர்ஜுனா வந்து பதில் சொல்கிறாப்புல. ஆதவர்ஜுனா சம்மந்தப்பட்ட துறையை கேள்வி கேட்டோம்னாக்கா உயர்கல்வித்துறை அமைச்சர் எழுந்து பதில் சொல்கிறாப்புல. உயர்கல்வித்துறை சம்மந்தப்பட்ட ஏதாவது கேள்வி கேட்டோம்னாக்கா ராஜ்மோகன் எழுந்து பதில் சொல்கிறாப்புல. எனக்கு புரியவே இல்லை, யார் துறையை யார் பார்க்குறீங்கன்னு தெரியலையே. நீங்கன்னா அவர் இல்லாத பொழுது நீங்கள் பார்த்துப்பீங்களா அந்த துறையா, அல்லது அந்த துறையை சேர்த்து நீங்கள் பார்த்துக்கல? கிச்சா வாங்கிக்கிட்டு விளையாடும் போது கிச்சா கொடுப்பாங்களா ஒரு ஆள் குறைஞ்சி போச்சுன்னா, அந்த மாதிரி கிச்சா வாங்கிட்டு அவர் துறை நீங்கள் பார்த்துக்கிறீங்களா? இது உயர்கல்வித்துறை சம்மந்தப்பட்ட விஷயம். உயர்கல்வித்துறைக்குன்னு ஒரு அமைச்சர் போட்டிருக்கல காங்கிரஸ்லேருந்து. அதான் அந்த குழந்தைகளை வந்து தப்பாக பேட் டச் பண்ணாருன்னா அவர் மேலே வந்து புகார் கூட கொடுத்துருக்குறாங்க. பப்ளிக்கில் குழந்தைகள்கிட்ட, பெண் குழந்தைகள்கிட்ட எப்படி நடக்கணும் கூட உங்களுக்கு தெரியாத ஒருவர் தான் உங்களுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர். அப்போ உயர்கல்வினா காலேஜ், அப்போ சின்ன குழந்தைகிட்டே உங்களுக்கு எப்படி நடக்கணும், எப்படி அவங்கள்ட்ட பழகணுங்கிறது தெரியலனாக்கா பெரிய பொண்ணுங்கள்கிட்ட, காலேஜ் படிக்கிற பொண்ணுங்கள்கிட்ட நீங்கள் எப்படி பிஹேவ் பண்ணுவீங்க அப்படின்ற அச்சம் அந்த குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கு இருக்குமா இருக்காதா? இப்போ இவர் தான் நினச்சி பதில் சொல்லணுதுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர். அவர் என்ன பண்ணுறாரு? அப்போ உயர்கல்வித்துறை அமைச்சர் பதில் சொல்லணும். அது இல்லாமல் போலீஸ் சம்மந்தப்பட்டிருக்கு. அப்போ போலீஸ் டிபார்ட்மெண்ட்டு சிஎம்கிட்ட இருக்குது, சிஎம் இதுக்கு பதில் சொல்லணும். இப்போ சிஎம்மும் பதில் சொல்ல மாட்டார், உயர்கல்வித்துறை அமைச்சரும் பதில் சொல்ல மாட்டார், எல்லாத்துக்கும் ராஜமோகன் ஏஞ்சி பதில் சொல்லிருப்பாப்லையா? இல்லை ஒழுங்காக பதில் சொன்னாலும் பரவாயில்ல, அவர் பட்டிமன்றத்தில் பேசுகிறது மாதிரி புகழாரம் சொல்கிறது, அவர் ரைமிங்கில் பேசுகிறது, டைமிங்கில் பேசுகிறது, எதுகை முன்னால் பேசுகிறது. கார் புகாத தெருவில் கூட எங்கள் தலைவரின் கால் புகுந்தது, தரையில் அமர்ந்து விசாரித்தார். ரொம்ப முக்கியமாக நாங்கள்லாம் போனால் என்ன 10 மாடி அடுக்குமாடி கட்டடத்தில் உட்காந்து விசாரிப்போம்மா அவங்கள? எங்கே போனோம்னா அங்கே என்ன இருக்கோ அங்கே தான் உட்காந்து விசாரிப்போம். அது என்ன உங்கள் தலைவர் தரையில் உட்காந்தா மட்டும் செய்தியாது? இப்போ எங்கள் வீட்டில் டெய்லியும் நாங்கள் தரையில் தான் உட்காந்துட்டு இருக்கோம், எங்கள் ஆஃபீஸே தரையில் தான் உட்காந்துருப்போம். ஒரு நாள் உட்காந்தாக்கா அது உங்களுக்கு நியூஸு, அது ஒரு பெரிய ப்ரொபகண்டா பண்ணுறது, தரையில் உட்காந்துருந்தார். இப்போ எவ்வளவு கொஞ்சம் கூட கூச்சம் இல்லாமல், கொஞ்சம் கூட மனசாட்சி என்பது இல்லாமல் ஒரு உசுர அமுதன் என்கிற ஒரு தன்னுடைய பிள்ளையை பறி கொடுத்துட்டு உட்காந்துருக்காங்க அந்த பெற்றோர்கள். அடித்து லிட்டரலாக அடித்து கொண்டிருக்காங்க. ஏதோ சண்டை போடும்போது ஆத்திரத்தில் ஒருத்தன் முடி தள்ளி விட்டான், தெரியாமல் கீழே விழுந்து மண்டை அடிப்பட்டு அல்லது நெஞ்சு வந்து எங்கேயோ மோதி தெரியாமல் ஆபத்தாக நடந்துருச்சுங்க. அதில் அப்படி கூட இல்லை. அல்லது இப்படி ஒரே ஆடி அடித்தாங்க அப்படி நடந்து போச்சுங்க, அப்படி கூட இல்லை. அது ஆத்திரத்தில் நடந்தது, விபத்தில் நடந்தது, அப்படி கூட இல்லை. அது திட்டமிட்டு 20 பேர் ஒன்று கூடி அந்த பையனை ராடாலையும்
கத்தியால் குத்தி 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 கொண்டிருக்காங்க, ராடால் தொடர்ந்து அடிச்சிருக்காங்க, சித்திரவதை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கான். செய்திகளில் அவங்க பெற்றோர்கள் சொல்கிறாங்க, அந்த செய்தி வாசிக்கிறவங்களும் ரிப்போர்ட்டரோடு அதை அவங்க சொல்கிறாங்க. அது அப்போ இது என்ன சொல்கிறாப்புல, கோஷ்டி மோதலாம் உள்ள கஞ்சா பழக்கம் அல்லது போதை பழக்கம் உள்ளவங்க அல்லது அதை வச்சிருக்கிறவங்களை அவர் சொல்கிறாப்புல. அதனால் வெளில அனுப்புகிறாங்க. வெளில வந்துட்டு காவல்துறையில் போயிட்டு அவர் புகாராக கொடுக்குறாப்புல, யார் யார் அப்படிங்கிறதையும் சொல்கிறாப்புல. இப்போ இவர் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தாப்புல, அவங்க பேர் தான் சொன்னாப்புல அப்படிங்கிறது அந்த சொன்னவங்களுக்கு எப்படி தெரியும்? போலீஸ் சொல்லாமல் எப்படி தெரியும்? அப்போ அவன் சொல்லிட்டு வரும்பொழுது ஒரு கிரவுண்டுக்கிட்ட அவனும் நண்பர் வர்றாங்க. அங்கே மறைச்சி அந்த நண்பன் அடித்து விரட்டிட்டு இவனை அந்த 20 பேர் கொண்ட கும்பல் பைக்கில் தூக்கி உட்கார வச்சுட்டு கிரவுண்டுக்கு தூக்கிட்டு போய் அங்கே வச்சு இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றிருக்காங்க. இது எவ்வளோ கொடூரமான ஒரு சம்பவம். அந்த அமுதன்கிற பையனை எப்படி பெட்ரோலில் வந்து பெற்று வளர்த்து பாலாட்டி சீராட்டி அவனுக்கு அவங்க பட்னியாக இருந்து அந்த பிள்ளைய வளர்த்து அந்த ஃபீஸ் கட்டுறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க, அதுக்கு எவ்வளோ தியாகங்கள் பண்ணியிருப்பாங்க. புள்ள படித்து வளர்ந்து வேலைக்கு போய் நம்மளை இப்போ வயசான காலத்தில் காப்பாற்றும், அதுக்கு ஒரு கல்யாணம் நடக்கும், அதுக்கு ஒரு பிள்ளை வரும், அதுக்கு பேரப்பிள்ளை நம்ம ஊட்டி வளர்த்து காப்பாற்றிடுவோம் அப்படிங்கிற எவ்வளோ கனவுகளோடு சுமந்துட்டு இருந்திருப்பாங்க. அப்படியாப்பட்ட தன்னுடைய பிள்ளையை இழந்துட்டு உட்காந்துருக்கான், கொலை செய்யப்பட்டிருக்கான். இந்த சமயத்தில் சட்டமன்றத்தில் கோஷ்டி மோதல்னு சொல்லுவீங்க. அது எப்படிங்க கோஷ்டி மோதலாகும்? அப்போ நீங்கள் சொல்கிற அந்த கோஷ்டி மோதல்ங்கிற வார்த்தை பொது வழியில் என்ன மன விளைவை ஏற்படுத்தும்னா, அந்த பையன் ஏதோ ரவுடி பையன், அந்த பையன் ஏதோ சட்டத்துக்கு புறம்பான வேலைகளே செய்யக்கூடிய பையன், வீட்டுக்கு அடங்காத பையன், ஒழுக்கம் இல்லாத பையன், அப்போ அவன் அப்படிதான்ப்பா நடக்கும் அப்படின்ற மனநிலையை இந்த கோஷ்டி மோதல்ங்கிற வார்த்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் உங்கள் வீட்டில் உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாரோ இப்படி நடந்துருச்சுன்னா அதையும் இப்படி தான் சொல்லுவீங்களா? நீங்கள் கோஷ்டி மோதல் அப்படி சொல்லுவீங்களா? அப்போ என்ன நடந்துச்சு? போதைப் பொருள் பயன்படுத்துகிறவனா போலீஸில் போய் சொல்கிறான் அந்த பையன். அதனால் அந்த பசங்க அப்போ போலீஸ் சொல்லாமல் எப்படி தெரியும்? அப்போ அந்த 20 பசங்க சேர்ந்து அடித்து கொள்கிறாங்க. இது எப்படி நீங்கள் கோஷ்டி மோதல்னு சொல்லுவீங்க? ஒரு பக்கம் போதை ஒழிப்பு பிரச்சாரம், அந்த போதை ஒழிப்பு பிரச்சாரத்தை ஒரு பையன் நேரடியாக போலீஸ் ஸ்டேஷன்லேயே சட்டப்படி கொண்டு போய் புகார் கொடுக்குறானாக்கா, அவனை அடித்து கொள்கிறாங்கனாக்கா அது கோஷ்டி மோதலா? கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேசுங்க ராஜ்மோகன், கொஞ்சமாச்சும் மனசாட்சியோட பேசுங்க. உங்களுக்கு இதயத்தில் கொஞ்சமாவது ஈரம்னு இருக்கணும். அது இல்லை வெறும் பணத்துக்காக ஏதோ ஒன்று செய்யணும் அப்படின்றப்பாங்க அப்படி பேசுவாங்க. இது எப்படி பொதுவில் நீங்கள் சட்டமன்றத்தில் கோஷ்டி மோதல் இப்படி பயன்படுத்துவீங்க? அதை தான் அவர் மென்ஷன் பண்ணுறாரு. எல்ஓபி எதிர்கட்சி தலைவர் நடந்ததை சம்பவத்தை அப்படியே புட்டு வைக்கிறாரு. கோஷ்டி மோதல், அது என்ன கோஷ்டி மோதல்? இப்போ இந்த சம்பவத்தை தான் இன்றைக்கி சட்டமன்றத்தில் விவாதிக்கக்கூடாது அப்படின்னு நம்ம இவர் மேதகு பிரபாகரன் அவர்கள் இருக்கால, மேதகு பிரபாகரன், அந்த மேதகு பிரபாகரன் அவர்கள் இன்றைக்கி விவாதிக்கக்கூடாதுன்னு அவர் இன்றைக்கி பண்ணக்கூடாது, திங்கக்கிழமை வேணால் டைம் தரேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பார்ப்போம் மேதகு பிரபாகரன் அவர்கள் திங்கக்கிழமை டைம் தராரா இல்லையா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து பார்ப்போம். ஆனால் ராஜ்மோகன் அவர்கள் இந்த மாதிரி கோஷ்டி மோதல் அப்படின்னு சொல்கிறதையோ அல்லது மாணவர்களை இழிவுபடுத்துறது அல்லது இந்த மாதிரி ஒரு உசிரை பழி கொடுத்துட்டு ஒருத்தன் உட்காந்து இதுக்கு அரசாங்கம் தாங்க காரணம், இதுக்கு அந்த கல்லூரி நிர்வாகம் காரணம், அந்த போலீஸ் காரணம், இந்த சமூகம் காரணம், அந்த பையன் எந்த வகையில் காரணம்? அப்போ முழு பொறுப்பையும் நீங்கள் ஏற்றுக்கணும். முதல்ல அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கங்க. அதை விட்டு கோஷ்டி மோதல்னாக்கா இதை பார்க்குற பெற்றோர்களுக்கு இதே மாதிரி அனைத்து கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் படிக்கக்கூடிய மாணவர்களுடைய இளைஞர்களுடைய பெற்றோர்கள் இருப்பாங்கள்ல, அவங்களுக்கு என்ன இந்த ஆட்சியின் மீது என்ன நம்பிக்கை வரும்? அப்போ இதே மாதிரி நாளைக்கு யாரோ ஒரு பையனுக்கு ஏதோ ஒரு சமூக விரோத கும்பலாக ஏதோ நடக்குதுனாக்கா நாளைக்கு நீங்கள் இந்த மடைமாத்திரத்துக்கு என்னாக்கா ஆட்சி கெட்ட பேர் வந்துடும்ல. அதுக்காக மடைமாத்திரத்தை என்ன பண்ணுவாங்கனாக்கா இது ஒரு கோஷ்டி மோதல், இது ஒரு முன்விரோதம். அப்போ செத்துப்போன பையன், கொலை செய்யப்பட்ட பையன் இருக்கான்ல, அவனே ஒரு இந்த மாதிரியான மோசமான பையங்க, அவனோட பழக்க வழக்கமே சரியில்லாதவன். இது சவுக்கு சங்கர் ஸ்கிரிப்டுங்க. அது சவுக்கு சங்கர் ஸ்கிரிப்ட். இது சவுக்கு சங்கர் ஸ்கிரிப்டை வாங்கிட்டு சட்டமன்றத்தில் நீங்கள் வாசிக்கிட்டு இருக்கீங்க. இது கொஞ்சமாச்சும் மனசாட்சி இருக்கிறவன் இதை வாசிக்கவே மாட்டாங்க, இப்படி இந்த வார்த்தையை பயன்படுத்தவே மாட்டாங்க. அதனால் இதெல்லாம் இன்றைக்கி சட்டமன்றத்தில் நடந்திருக்கு. இந்த கொத்து புரோட்டாக்கள் இன்றைக்கி நடந்திருக்கு. ராஜ்மோகன் போன்ற நபர்கள் இந்த வார்த்தையை பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறது பொதுவெளியில் மக்களாகி நீங்கள் தான் அவரை சோஷியல் மீடியாவில் கொத்து புரோட்டா போட்டு அவருக்கு இதை நம்ம தான் தெரியப்படுத்த வேண்டிய அவசியம் இருக்குது. பார்ப்போம் திங்கக்கிழமை இதை பற்றி விவாதிக்க விடுறாங்களா இல்லையா அப்படிங்கிறத திங்கக்கிழமை நம்ம பார்ப்போம்.